வெல்கம் டு ஜிம்கானா எக்ஸ்ப்ளோரர்ஸ். இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம்னு பார்த்தீங்கன்னா வில்ஸ் போட்டிங் ஹவுஸ்ங்க. இது ஒரு மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் ரைட். அடா பாவி, இதுக்குள்ளதானே? இதாங்க பாருங்க, இதுதான் அந்த இடம். ஓகேங்க. ஸோ இப்போ நம்ம வந்து வில்ஸ் போட்டிங் வந்திருக்கோம். ஸோ ஆக்சுவலாக நான் சொன்ன மாதிரி இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் போட்டிங்கிறது வந்து பாண்டியில் வந்து நியூவாக தான் கொஞ்சம் பூம் ஆகிட்டு இருக்கு. அண்ட் அதில் வந்து நிறைய ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்து இதை எடுத்து பண்ணுறாங்க. பட் அதில் வந்துட்டு இந்த பர்டிகுலராக இந்த இடம் வந்துட்டு நல்லா இருக்கு. நான் அப்படியே சொன்ன மாதிரி தாங்க, இந்த இடம் நல்லா சுற்றி பாருங்க, எவ்வளோ சூப்பராக இருக்குது. வந்தீங்கன்னா ஒரு ஹாஃப் டே இங்கே பிளான் பண்ணிக்கணுங்க. நீங்கள் ஹாஃப் டேக்கான ஒரு ஸ்டஃப் இந்த இடத்துல இருக்குது. லைக் காயாக்கிங் இருக்குது, சைக்கிளிங்லாம் இருக்குது, சைக்கிள் போட்லாம் இருக்குது. ஸோ நிறைய அப்டேட் பண்ணியிருக்காங்க நாங்கள் லாஸ்ட் டைம் வந்ததை விட. நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃபேமிலியோடு வரீங்க பாண்டிக்கு அப்படின்னா வந்துட்டு தாராளமாக இந்த இடத்த சூஸ் பண்ணலாம். எப்போவுமே பாண்டி வந்தால் இந்த ஆரோவில் அது, அப்புறம் வந்து ஒயிட் டவுனு, ராக் பீச்சு, நம்ம எப்போவுமே போகிற இடத்துக்கு போகாமல் சரி ஒரு போட்டிங் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இங்கே வரலாம். இதை நீங்கள் இது வரைக்கும் பார்க்காதவங்க வந்து போய் பாருங்கள் கண்டிப்பாக. ஆல்ரெடி வந்திருந்தீங்கனாலும் கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள், நான் ஆல்ரெடி இங்கே வந்திருக்கேன், நீங்கள் வர்றப்போ எவ்வளோ ப்ரைஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுங்கள். ஆக்சுவலாக இந்த இடத்துல நாங்கள் ஏன் வரோம், செகண்ட் டைம் வரோம். இது ஆக்சுவலாக எதுக்குன்னா சேஃப்டி ப்ளஸ் வந்து இந்த இடமே செம்மையாக இருக்கும். உள்ளே போக பார்ப்பீங்க. வாங்க போய் பார்ப்போம். அவங்கள்ட்ட கவுண்டரில் அக்கா சொல்லுங்கள். இந்த சரி, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் வில்ஸ் போட் ஹவுஸு 4 பிளேசஸ் கவர் பண்ணலாம். அரிக்கன்மேடு, மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட், ஃபிஷிங் ஹார்பர், ரிவர் மவுத். இப்போ பர்சனுக்கு 500, மினிமம் 1 hour, மேக்ஸிமம் 1 hour 15 minutes போட் ரைடு. ஓகேங்களா? ஓகே. அதுவே ஒன்லி 1 பிளேசஸ்னா அரிக்கன்மேடு per personக்கு 100 rupees வரும். ஓகே. ஒன்லி மேங்க்ரோவ் விசிட்னா 350 per person. ஷேரிங் போட்டு. ஓகே. அது இல்லாமல் இப்போ நீங்கள் சொல்லுங்கள். 3 பிளேசஸ் பார்த்தீங்கன்னா மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட், ஃபிஷிங் ஹார்பர், ரிவர் மவுத். 450 per person, 45 minutes to 1 hour boat ride. Kayaking per person 450, 30 to 40 minutes. Mangrove visit only. அதுவே single seater na per person 600. 1 hour kayaking per person 700. 2 seater kayaking, mangrove visit and full backwater exploration. Single seater 900. Speed boats 400 per person, 30 to 40 minutes. Only mangrove visit, 4 seater only. Cycling half an hour duration, 300 per person. Backwater only. Archery games 8 shot 100 rupees. ஓகேக்கா. இது வந்து நீங்கள் நம்மளுக்கு லீவ் எதாவது இருக்கா பர்டிகுலராக? வீக் டேஸ்? No leave. நோ லீவ். எல்லா நாளுமே டைமிங்? மார்னிங் 6:30 to ஈவினிங் 4:30 வரைக்கும் 4 places available. Okay. After 5 o'clock only 3 places. 5:30 is billing close. அக்கா நீங்கள் ஆக்சுவலாக இங்கே ப்ரீ வெட்டிங் ஷூட்லாம் கூட நீங்கள் இது பண்ணுவீங்களா? ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் பார்த்தீங்கன்னாக்கா half an hourக்கு ஒரு போட்டுக்கு வந்து 1500 வரும். ஓகே. அதுவே 1 hourனாக்கா 3000 வரும் ஒரு போட்டு. 2 போட்டு கொடுத்துருவோம் நாங்கள் 3000க்கு ப்ரீ வெட்டிங். ஓகே. 1 hourக்கு 6000 வரும் சார். ஒரு ஓப்பன் போட்டு ஒன்று, ஒரு கவர்ட் போட்டு ஒன்று கொடுத்துருவோம் நாங்கள். ஓகே. அட்ஸ்டேவும் இருக்கு. அட்ஸ்டே பார்த்தீங்கன்னா ஆமா, அதுக்கு வேற ஒரு பில்லிங் இருக்கு. அட்ஸ்டே பார்த்தீங்கன்னா 2500 வரும். 24 hours. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் காம்ப்ளிமெண்டரியா கொடுத்துருவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நம்ம கிட்ட ஃபிஷிங் இருக்கு, பர்த்டே செலிப்ரேஷன் இருக்கு, ஹைக்கிங் இருக்கு, இது எல்லாமே இருக்கு. பர்த்டே செலிப்ரேஷன் என்னக்கா? எப்படி பர்த்டே செலிப்ரேஷன் நீங்க ஒரு ஈவென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 6000 வரும் சார். 10% வரைக்கும் அவைலபிள் இருக்கு. போட்ல கூட்டிட்டு போய் இங்கே நாங்க பர்த்டே ஃபுல்லா டெக்கரேஷன் பண்ணி உங்களுக்கு பர்த்டே செலிப்ரேஷனுக்கு ஒரு போட். ஓகே. ஸோ அப்பனா என்ன சொல்லுவாங்கன்னா, பர்த்டே செலிப்ரேஷனுக்கு நம்ம எக்ஸஸா பே பண்ணி எத்தனை பேர் வேணா வரலாம். 10 பேர் 6000 எக்ஸ்ட்ரா வரவங்களுக்கா இது. அதுவும் இல்லாமல் அவங்க
டெக்கரேஷன் எல்லாமே அவங்களே. ஃபுட்டு எப்படி? ஃபுட்டுலாம் தனி இல்ல தனி. ஆனா அந்த ஹட் ஸ்டே வந்துட்டு எத்தனை பேருக்கா? அந்த ஒரு ஃபேமிலிக்கு ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 பேர் இல்ல எத்தனை பேர் இருக்கலாம்? 10 பேர் வரைக்கும் ஒரு ரூம்ல இருக்காங்க. ஓகே, செம்ம நல்ல ஆப்ஷன் தான், சூப்பரான ஒரு விஷயம் தான். ஹட் ஸ்டே ட்ரை நெக்ஸ்ட் டைம் வரும்போது நம்ம இப்போ நைட்டு பிளான் வரல, நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக லாஸ்ட் டைம் பார்த்தோம்ல நம்ம உள்ள போகல, இந்த நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பாக ஒரு ட்ரை பண்ணி ஆகும். சரிக்கா, உள்ள நாங்கள் பார்க்கணும். ஆமாம், இதுதான் ஹட் ஸ்டேங்க. ஹட் ஸ்டே நம்ம சொன்னாங்கல்ல 2500. ஓகே அக்கா இதானக்கா ஹட் ஸ்டே? ஓகே ஓகே, இதானா? எக்ஸ்ட்ரா 2 பேருக்கு மேலே எக்ஸஸாக வருதா, ஒருத்தருக்கு 300 ரூபா 200. ஓகே, செம்மையாக இருக்குல்ல? ஆக்சுவலாக சூப்பராக இருக்கும் மரத்துக்கு கீழே. ஆனால் ஓகே தான் இல்லை, 2500 வந்து 5 மெம்பர்ஸ் தரேன்றாங்க. அதுவும் பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரி சொல்கிறாங்க. அது இல்லாமல் நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட அது 10 பேர் வரைக்கும் இருக்கலான்றாங்க. பட் நீங்கள் அதாங்க டிமாண்ட் இல்லாத டைமில் வந்தீங்கன்னா உங்களுக்கு கம்மி பண்ணுவாங்க. ஆமாம், இல்லைங்க டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்லாம் போட்டிருக்காங்க. எடுத்துட்டியா? நீங்கள் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஸோ ப்ராப்பராக தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. பார்ப்போம். ஆமாங்க, அதெல்லாம் இருக்குது. நோ ஸ்மோக்கிங், நோ ட்ரிங்கிங். ஸோ நம்ம லாஸ்ட் டைமே வந்ததுனால நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இது செம்மையாக இருக்கும். இங்கேருந்து பாருங்கள், நம்ம கிட்ட வந்து காமிக்கிறேன். கயாக்கிங் பண்ணுறாங்க. இது ஆக்சுவலாக இப்படி தான் போகணும். அந்த போட் ஏறதுக்கு இப்படி உள்ளே போய் அப்படியே ஏறணும். செம்மையாக இருக்கும். நாங்கள் லாஸ்ட் டைம் ஃபேமிலியோடு வந்திருந்தோம். சரியான எக்ஸ்பீரியன்ஸு, செம்ம சேஃப்டியாக எல்லோரும் ஹேண்டில் பண்ணுவாங்க. அதே மாதிரி மூஞ்சி சுளிக்கிறது அந்த மாதிரி யாருமே பண்ண மாட்டாங்க. சில இடத்துல வந்து போட் மேன் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறது, என்னங்க இவ்வளோ நேரம் ஆச்சு, அப்படிலாம் எதுவுமே இல்லை. ரொம்ப ஸ்வீட்டாக அழகாக இந்த இடத்த நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணி வரலாம். ஆமாம், என் பேர் ஜெய்காந்த். ஓகே, நீங்கள் நம்மளுக்கு இவர் தான் அண்ணன் தான் கூட்டிகிட்டு ஆனால் நீங்கள் தான் போட்டா? சூப்பர். நீங்கள் அண்ணன் தான் கூட்டிகிட்டு போகிறாரு. நம்ம உள்ளே போய் பார்ப்போம். இந்த இடத்துல வந்து அழகே இந்த ஒரு இடம் தான், இந்த பாத்வே தான். அதுவும் இல்லாமல் இந்த மான்சூன் டைம்லலாம் வந்தால் சூப்பராக இருக்கும். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கயாக்கிங் மட்டும் தண்ணியோட லெவல் வந்து அதிகமாகிறது கம்மியாகிறத பொறுத்து அவங்க பிளேஸ் சூஸ் பண்ணுவாங்களாம். ஓகே, ஆக்சுவலாக போன தடவை வந்தப்போ இதே லெவல் தான் தண்ணி இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் க்ளீனாக இருந்தது இல்லை? இல்லை, இதோட கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. போச்சுடா, ஆடா பாவி. சூப்பராக வந்து புதுசாக வாங்கியிருந்தோம் மைக்கு. அதோட அந்த மேக்னெட்டா, அது பேர் என்ன, கேப் பல மேக்னெட் கேப், அதை போட்டு போச்சுன்ற மாதிரி ஆயிடுச்சுங்க. கடைசி நான் கூட மைக்கு தான் விழுந்துச்சோன்னு செம்ம கடுப்பாயிட்டேன். அப்புறம் பார்த்தா தான் தெரியுது மைக்கு கையில தான் வச்சிருக்கேன். மைக் காட்டு, இது மட்டும் கையிலே வட போச்சுன்ற மாதிரி ஆயிடுச்சு. அதை வந்து ஒரு குச்சியில் சொருகி இதுக்கப்புறம் நீ அப்படியே சுற்றணும். இதாங்க இந்த இடம் வந்து சரியான ஒரு ஃபீலுங்க. ஆக்சுவலாக நீங்கள் என்ன சொல்கிறது, நல்லா மூடியாக இருக்க கிளைமேட் அப்போ வந்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ வெயில் அடிக்குது, பட் ஆனாலுமே இந்த இடத்துக்குள்ளார நல்லா இருக்குது நம்ம இருக்கிறது ஃபுல்லாக. சரி, நம்ம வந்து ப்ரைவேட் போட் எடுத்துருக்கோங்க. ஸோ அதுக்கு தான் போக போகிறோம். இங்கே பாருங்க, இதுதான் இவங்களோட அந்த வில்ஸ் போட்டிங். தவிர இந்த போட்டில் ஏறுறது எங்கள் அம்மா பட்ட அவஸ்தை எங்களுக்கு தான் தெரியும். இந்த போட்டிங் பிளேஸ்ங்க ஆக்சுவலாக நிறைய ஒரு போட்டிங் இதுக்கும் ஒரு இடம் இருக்கும். வியூ டிபி நீ ஏறணும்னு போட்டே கவுண்ட். ஓ சாமி, வேற டிபி ஸ்விமிங் தெரியாது அவங்க, கடவுள் தான் காப்பாற்றுவாங்க. நாங்கள் வந்தப்போ ஸ்னேக் பார்த்தோம். ஆமா, 2 பாம்பு இதுல இருந்துச்சு மரத்துல. சூப்பரா ஈக்குவல். ஆமா, கயாக்கிங் எவ்வளவு தூரம் தராங்க பாரு. அவ்வளவுதானா? 4 அடி 5 அடி. ஓகே. இப்போ டெய்லியுமே வா? ஈவினிங் அப்புறம் கொஞ்சம் ஏறுமோ? நீங்க எவ்வளவு வருஷமா ஓட்டுறீங்க போட்டு? 1 இயரா? நம்ம லாஸ்ட் இயர் வந்தோமா? இல்லையே, செப்டம்பர் வந்தோம். அதான் லாஸ்ட் இயர் செப்டம்பர். இதான் அந்த மேங்கோ ஃபாரஸ்ட் போர்ட்டோட என்ட்ரி. ஆக்சுவலா செம்மையா இருக்குங்க. சரி, இதுல இருந்தா உள்ள போற வழி. இதுல இல்ல நான் இதுல நான் பெருசா அது கையில வச்சிட்டு உள்ள போற வழி. ஹரி சுகர் அவர் பார்க்கணும். ஆப்போசிட்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் லொகேஷன் மேங்கோ ஃபாரஸ்ட்.
சதுப்பு நில காடு. பல ஃபர்ஸ்ட் லொகேஷன் அனகோண்டா படத்துலலாம் பார்த்துருப்போம் சதுப்பு நில காடு. அதே மாதிரி இது நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு சதுப்பு நில காடு. போயிட்டு இருக்கோம். அமேசான் காட்டுக்குள்ள போறது. அமேசான் இல்ல, இது வந்து ஃபிளிப்கார்ட். வேணாம், அது போட்டு தான் எடுக்கணும் காட்டு. அது ரூல்ஸ். அது இப்போ லெஃப்ட். உனக்கு ஏதாவது ரூட் தெரிஞ்ச மாதிரியே ஸ்ட்ரைட்டா. நான் தான வழி கேட்டேன். அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். ஸ்ட்ரைட்டா லெஃப்ட் ரைட். நான் லாஸ்ட் டைம் வரும்போது இந்த மாதிரி திட்ல தான் ஸ்னேக்ஸ் இருந்துச்சு, அழகா படுத்து இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம லக் இருந்தா நீங்க நம்மளும் பார்ப்போம். அதான் சதுப்பு நில காடு. நல்லா வாயில வந்துரு. தண்ணி கம்மியா இருக்குடால. லாஸ்ட் டைம் இதுக்குள்ள போய் அதுக்குள்ள வரைக்கும் போய் நிறுத்தினாரு. ரிவர்ஸ் எடுத்துட்டு வந்தாருன்னு நினைக்கிறேன். போட்டோக்காக நிறுத்தினாரு. இல்ல ஈவினிங் வந்துரும், தண்ணி திருப்பி ஏறும் போல. அதான் சொன்னார்ல, லோ டைடு ஹை டைடு அப்படின்னு. செம்மையா இருக்குல்ல இது. இதுக்கு நான் எடுக்கலையே. ஆலப்புழால ஸ்டார்டிங்கே பேஸே அவங்களுக்கு 5 to 6 feet தான் ஸ்டார்டிங். போட்டு பாரு. ஸோ நம்ம சொன்ன மாதிரி இங்கே இவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, வில்ஸ் போட்டிங் மட்டும் இல்லை, நிறைய ப்ரைவேட் போட்டிங் இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு போட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் பார்க்குறப்போ. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸுமே டிஃபர் ஆகும், வேரி ஆகும். பட் ஆனால் பிளேசஸ் எல்லாமே சேம் தான். எப்படி இந்த போட்டு அப்புறம் ப்ரைஸ் மட்டும் தான் டிஃபர் ஆகும். நாங்கள் ஏன் இவங்களை செலக்ட் பண்ணோம்னா, ஆக்சுவலாக இந்த அவங்க உள்ளே வந்தோம் பார்த்தீங்கன்னா, அந்த இடமே செம்மையாக இருக்கும். இவங்களுக்கு அந்த போட்டிங் ஏறுற இடம் இருக்குது பார்த்தீங்கன்னா, டாக், அதுவே சூப்பராக இருக்கும். அதனால தான் நாங்கள் இவங்ககிட்ட வந்து இந்த இடத்துல வரலாம், ஆம்பியன்ஸ் செம்மையாக இருக்கும், அதனால தான் இந்த சைடு இவங்ககிட்ட நம்ம ஏறணும். இதுக்கப்புறம் தான் இந்த ரைடு வந்து பயங்கரமாக இருக்கும் பாருங்க. ஏன்னா இப்போ நம்ம வந்து அந்த ரிவர் மவுத்துன்னு சொல்கிறாங்களா, அந்த இடத்துக்கிட்ட போகிறோம். அந்த இடம் பார்த்தீங்கன்னா தண்ணி சும்மா தண்ணியும், அதாவது இந்த பேக் வாட்டர்ஸும் சீயும் வந்து மீட் பண்ணுற இடங்க அது. அந்த இடத்துல வந்து வேவ்ஸ் பயங்கரமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த போர்ட்டுக்கு நம்ம போவோம், அந்த பாண்டிச்சேரி போர்ட். நான் சொன்னேன்லங்க நிறைய ப்ரைவேட் போட்டிங் இருக்குன்னு, அதில் இங்கே இருக்கிறதும் ஒன்று. இங்கே எடுத்தீங்கன்னா இங்கேருந்து தான் அவங்களை கூப்பிட்டு போவாங்க. பார்த்தீங்கன்னா டைம் கம்மியாக தான் இருக்கும். பட் ஆனால் நம்ம அங்கேருந்து வர்றதுனால நம்மளுக்கு டைமும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். இப்போ பாருங்க, அண்ணன் வந்து மீன் பிடிக்கிறாரு. மீன் பிடிக்கிறாரா என்னன்னு தெரியலையா? அது மீன் பிடிக்கிறாங்கடா. அவ்வளவுதான் இருக்கு ஆழம் பத்தியா? ஆமா, 4 அடி 5 அடி தான். ஓகே, இங்கே தான் வந்து அவங்க ஃபிஷிங் பண்ணுறது, இங்கேருந்து தான் ஃபிஷிங் எடுத்துகிட்டு வராங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுறது எல்லாமே இதான். நம்ம N4 மாதிரி 1 வீக் கடலுக்கு போனாங்கன்னா 1 வீக்கில் மீன் பிடிச்சி எடுத்துகிட்டு வருவாங்க. ஒரு இது பாருங்க, ஒன்று எவ்வளோ சைஸ் இருக்கும். இந்த போட்லாம் எவ்வளோண்ணா இருக்கும் ப்ரைஸு? 1 கோடி போட் எதுனா இதுல? 1 கோடி நீ பார்த்த 1 கோடியா? எது இதெல்லாம் எவ்வளோண்ணா இருக்கும் இந்த போட்டு? 80 lakhs only லக்ஸரி காரே. அது தனி ரேட்டு. நான் சொன்னா நம்ப மாட்டான். காசிமேடு எவ்வளோ ஷூட்டிங் திறமை பண்றேன். இந்த மாதிரி இந்த பாண்டிச்சேரியிலே பண்றேன் நான். அப்பா ஆமாண்டா, 1 கோடி ரூபாய் இந்த போட்டு மட்டும். அதுக்கப்புறம் உள்ள இருக்குல்ல எவ்வளவு பெருசு இருக்கு பாரு. நான் இது வந்து ஃபர்ஸ்ட் ஹரிஷ் கிட்ட சொன்னேன். ஹரிஷ் நான் சொன்னப்ப அவ்வளோலாம் இருக்காதுடா, வெறும் 20 லட்சம் 15 லட்சம் தான் இருக்கும் நாப்புல. நமக்கு ஃப்ளைட்டு தான், போட்லாம் தெரியாது. பார் இது வந்து பாண்டி ஆர்பர். இது பாத்தீங்கன்னா லைக் இது என்ன, இந்த பெரிய ஷிப் இருக்குல்ல, இதுனா மண்ணு கொட்டுற கப்பல். இது ஆக்சுவலா போட் ஹவுஸ் சூப்பரான ஒரு ரைடுங்க. இந்த ரைடு நான் மஸ்ட் ட்ரை சொல்லுவேன். இன்னைக்கு நாங்க டைம் பாருங்க 12:40 போட் எடுத்ததுனால நம்மளுக்கு வெயில் வந்து அவ்வளவா நம்ம மேல டைரக்டா படல. ஜாலியாவும் இருக்கு ரைடு போக, சூப்பரா இருக்கு. மஸ்ட் ட்ரை. ஈவினிங் டைம்ல இன்னும் சூப்பரா இருக்கும். சன்செட்லாம் பார்க்க போறீங்க. ஆனா இங்க 5:30 க்ளோஸ் ஆயிடும், அது பிஃபோரா வந்துடும். அப்படியே அந்த ராக்ஸ் தெரியுது, அது வந்து கடல், அப்படியே கடல் மிக்ஸ் ஆகிற இடம். நம்ம அந்த சைட் தான் போய் ஒரு யூ டர்ன் எடுப்போம்.
அங்கே பயங்கரமாக இருக்கும். சீயோட ரெஃப்ரெஷ் பார்ப்போம். அங்கே எப்படி இருக்கு 2 இடம் வந்து பயங்கரமாக இருக்கும். தூக்கி போய் பார்ப்போம். பாருங்க, அதுவும் மண்ணு கொட்டுற கப்பல் அங்கே ஒன்று இருக்கு. ப்ளஸ் மீன் பிடிச்சி வர கப்பலும் இருக்கு. இதுக்கு மேல பயங்கரமா இருக்கும். வேவ்ஸ் எல்லாம் வந்து அடிச்சு தூக்குங்க போட்டை. நம்ம இன்டீரியர் போறோம், கடலுக்குள்ளார போறோம் பாருங்க. இப்பத்துல இருந்தே வந்து அந்த வேவ்ஸ் எல்லாமே ஜாஸ்தி ஆயிடும். எதிர்நீச்சல் எதிர் திசைன்றதுனால பாருங்க பாருங்க, நானே அடிச்சாலும் ஆச்சரியப்படுறது இல்ல. போனாடி நம்ம இதுலயே திரும்பிட்டோம். பாப்பா இங்கேயே திரும்ப சொல்லிட்டாங்க. பாப்பா இருந்தாங்க எல்லாருமே ஸ்டாப்பே பண்ணாரா தெரியுதாங்க சீயோட ரஃப்னஸ். இப்ப இன்னும் பேர் மீன் பிடிச்சிட்டு வராங்க பாருங்க. 1 வாரம் கடலுக்குள்ள போயிட்டு இன்னைக்கு தான் வராங்க. டோ வர பண்றாங்க. டோவிங் டோ பண்றாங்க. ஏன் டோ பண்றாங்கன்னு தெரியல. கடலும் ஆறும் சேர்ற இடமாங்க. 3rd லொகேஷன். இதான் சீ சிக்னஸா எப்படி இருக்கு பாருங்க. நடு கடல்ல எல்லாம் இப்படிதான் இருக்கும் போல. அந்த போட்ல எப்படி ஆடுது பாருடா. சீ சிக்னஸ் ஆகும் தெரியுமா? முன்னாடி பாப்பாலாம் வந்தான். நாங்க எதுவுமே உள்ளெல்லாம் இது பண்ணல. அந்த போட்டை பாருங்க. ஐயோ செம பயமா இருக்குல்ல. பின்னாடி பாரு. இன்னொரு ரவுண்ட் அடிப்பீங்க. ஓகே, இன்னொரு ரவுண்ட் அடிப்பாரு. பயங்கரமா இருக்கும். அப்போ நம்ம இப்ப செகண்ட் ரவுண்ட் போறோம். உள்ள இந்த சீயும் இதுவும் சேரும். ஃபர்ஸ்ட் டைம் தான் பயமா இருந்துச்சு. செகண்ட் டைம்லாம் ஜாலியா தான் இருக்கு. ஆனாலும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு. தீபிகா மரண பயத்தின் உச்சத்தில் இருக்கா. அரிக்கமேடு. ஓகே, 1000 வருஷத்துக்கு பழமையான ரோமன் காலத்துல கட்டப்பட்ட ராஜாராணி கோட்டை உள்ள இருக்கு. ஓகே, நீங்க இங்க இருந்து 100 மீட்டர் நடந்து போற அளவு டிஸ்டன்ஸ். ஆமா, 10 நிமிஷம் இல்ல 15 நிமிஷம் பார்த்து போட்டோ வீடியோ எடுத்து திரும்பி வந்துரும். ஓகே, இது இங்க தான ஷூட்டிங் எடுத்தாங்க. பொன்னியின் செல்வன் ஷூட்டிங் இங்க தான் எடுத்திருப்பாங்க. அதனால அதுக்கப்புறமாவே இது ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. பொன்னியின் செல்வன் ஷூட்டிங். அதே மாதிரி சென்டர் பாயிண்ட் இல்ல. KGF 2 இங்க தான் இருக்கு. KGF போட்ல கன் ஷூட் நடக்கும். ஆமா. ஓ, இங்கே எடுத்தாங்க. ஓ, ராக்கி பாய் இருக்கிற இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கிறோமா? ராக்கி பாய் மும்பைல இருக்கா. இப்போ நம்ம அந்த அரிக்கமேடு தானே. ஆமா, அந்த அரிக்கமேடு பொன்னியின் செல்வன் ஷூட்டிங்லாம் எடுத்திருக்காங்க. என்னன்னா ஒரு நம்ம ஒரு 100 மீட்டர்ஸ் 150 மீட்டர்ஸ் நடக்கணும். இது யார் குட்டி இங்கே வரும்போது இந்த ஒரு பாயிண்ட்ல தான் உங்களுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு ஜூஸ் குடிக்கிற இடம்லாம் உள்ள இருக்கும். நான் காமிக்கிறேன் உள்ள போய். இதான் அந்த ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ். இங்கே தான் அந்த பொன்னியின் செல்வனோட சீன்ஸ்லாம் எடுத்திருக்காங்க போல. ஏதோ ஒரு சீன் எடுத்திருக்காங்க போல. அதை வச்சு இங்கே இதுக்குள்ள போனாட்டு நம்ம போவே இல்லை. இதுக்குள்ள உள்ள போலாம் வா. என்ன நல்லா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்பாட்டு கிடச்சிட்டா போதுங்க. நம்ம ஆளுங்க விடவே மாட்டாங்க. ஃபோனு ஸ்டோரேஜ் ஃபுல்லாக வரைக்கும் இறங்கி ஃபோட்டோ தான். ஸோ இதுக்குள்ளே என்ன தான் இருக்குன்றதே பார்த்துக்கலாம். அந்த மரம் பார்த்தீங்களா, உலகத்தில் பார்க்க முடியாத மரம் தான் இப்போ காமிக்கிறாரு. இல்லை எவ்வளோ பெருசாக சூப்பராக இருக்குது. எதுக்கு இது ஒரு ஸ்பாட்டாக வச்சுருக்காங்கன்னு தெரில. ஆனால் இது ரொம்ப வருஷம் ஓல்டு. அதான் ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் தான், இல்லைன்னு சொல்ல. பட் ஆனால் இது ரொம்ப ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் 2000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். அதெல்லாம் வேற எதுவும் இல்லைல்ல அதுக்குள்ள. இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து மேட்ரே இந்த விஷயமே என்னன்னா இந்த கடைங்க தான். ஆமா,
டீஹைட்ரேட் ஆகும்ல. லாஸ்ட் டைம் நம்மளுக்கே டீஹைட்ரேட் ஆச்சு. இதை குடிச்சு இங்கே தான் வந்து தண்ணி குடிச்சு எல்லாம் குடிச்சு. இவனுக்கு வேற வேலையே இல்லைங்க. ஏதாவது ஒரு எது கிடைச்சாலும் இந்த கை ஒன்று ஓப்பன் பண்ணிப்பான். ராஜா மாதிரி நிற்கணும். வாய்ப்பில்லை ராஜா. ஓகேங்க, இதுதான் வந்து அரிக்கமேடு. இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஸ்பாட்டு. நம்ம அந்த போட்டிங் எடுத்துருந்தோம்ல, வில்ஸ் போட்டிங். ஸோ அதில் வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஸ்பாட்டாக இதையும் காட்டுவாங்க. இங்கே மேக்ஸிமம் ஒரு 20 மினிட்ஸ் உங்களுக்கு தருவாங்க. அதுக்குள்ளே நீங்கள் வந்துடணுங்க. நீங்கள் பாட்டு அரை மணி நேரம் 40 நிமிஷம்லாம் இருந்தீங்கன்னா அங்கே வந்து கடுப்பாயிடுவாங்க. போட்டிங்கில் இருக்கிற விட்டு போயிடுவாங்க. அப்போ நீங்கள் வந்து இங்கே வந்து துடு போட்டு தான் போகணும். ஸோ அவ்வளோதாங்க. இங்கே பெருசாக ஒன்றும் இல்லை, நம்ம காட்டியிருப்போம் மெயினாக உள்ள. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின், இந்த ஒரு ஸ்பாட் தான், வேற ஒன்றும் இல்லைங்க. அது இல்லாமல் இங்கே கொஞ்சம் கடையெல்லாம் இருக்குது. அவ்வளோதான். வாங்க நம்ம நெக்ஸ்ட் போகலாம். ஸோ நம்ம போட்டிங் முடிச்சுட்டு இப்போ கயாக் பண்ண வந்தாச்சுங்க. டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1:45 டைம். ஏறி உட்காந்தாச்சு. நம்ம அடுத்து கிளம்ப வேண்டியதுதான். இப்போ எப்படியே சூப்பரா ஓட்டிடுவா பாருங்க எல்லாத்தையும். இது கயாக்லாம் சூப்பரா இருக்கும் ஆக்சுவலி. இப்போ நம்ம வந்து டர்ன் பண்ணிடலாமா? ஆமா போதும்ல. தீபிகா இப்போ பாருங்க கைஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு இது சர்ப்ரைஸ். வாடா நீ வா, கூடவே வா, நான் சொல்லித்தரேன். ஏன்னா பெரிய ரைடர் நான். ஆக்சுவலாக இந்த காயாக்கு பொறுத்த வரைக்கும் 2 சீட்டர் காயாக்கு பொறுத்து ரைட் 2 வாட்டி போடு. ரிவர்ஸில் பின்னாடி யார் உட்காந்துருக்காங்களோ ஸோ அவங்களுக்கு தாங்க டாஸ்க்கு. ஸோ அவங்க கரெக்டாக கோஆர்டினேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா எதுலேயும் இடிக்காமல் அழகாக போகலாம். வேகமாக தள்ளு. யார் போகிறா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, கயாக்கிங் முடிச்சாச்சுங்க. ஆனால் இது நான் பேச வேணாம், ஃபர்ஸ்ட் ஓகே. ஏன்னா நாங்கள் வந்துட்டு கயாக்கிங் வந்து ரொம்ப சின்ன வயசுலேருந்தே பிறந்ததுலேருந்தே கயாக்கிங் போட்டு தான் வந்தேன். சொன்னாங்க. எனக்கு கயாக்கிங்னா ரொம்ப பிடிக்கும். நான் ஃபஸ்ட்டு ஆலப்புழாவில் வந்துட்டு ட்ரை பண்ணேன், ஆலப்பியில். ஸோ அப்போதுலேருந்து எனக்கு ரொம்ப ஆசை. ஆனால் பயம் இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். எனக்கு ஸ்விம்மிங் அப்போ சுத்தமாக தெரியாது, இப்போ கொஞ்சமாக தெரியும். ஆனாலுமே எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குனால நான் பண்ணிட்டேன். நிறைய பேர் பயத்திலே பண்ணாமல் இருப்பாங்க. இன்னைக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் இவர் ஃபர்ஸ்ட் டைம். அதெல்லாம் கிடையாது. நான் ஆலப்புழெல்லாம் போட்டேன்னா நான் ஓவர் வெயிட் ஆனனால கொஞ்சம் பயம், அதுதான். அது இல்லாமல் நம்ம வாங்கின அடி அப்படி ஹிஸ்ட்ரியில ஒரு இடத்துல, அதனால வந்து எதுக்கு தேவையில்லாத ரிஸ்க்ன்றதுனால தான் பண்ணாம. இதான் ஃபர்ஸ்ட் டைம். இப்போ கொஞ்சம் வெயிட் கம்மி பண்ணி இல்லை, இது 3rd டைம் எனக்கு. முகத்துல வந்து மரண பயம் தெரியுது. நான் ஏன்டா தனியா ஏன்டா போறேன் அப்படின்னா, நான் உங்க கூட யாரு கூட தனியா ஏன்னா இப்ப யாரு கூடயா போனா கவுத்து விட்டுதுவா. கவுத்து தீபிகா கூட போவே இல்லாம, அதனால தீபிகா கூட திவ்யா கூடயும் போல. வெயிட் ஆவ நான் இப்ப 83 வீட்ல மேட்டர்ல. பட் கண்டிப்பா மஸ்ட் ட்ரை. நீங்க கயாக்லாம் பயந்துட்டு போகாம இருந்துறாதீங்க. மெயினா அதுதான் சொல்றதுக்கு தான் நாங்க இதை வந்து ரெக்கார்டே பண்ணோம். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. லைக் காயாக்கிங்கு, அப்புறம் வந்து நம்ம போட்டிங்கு, ஸோ அந்த 4 பிளேசஸ் ஸ்பாட் எல்லாமே சேர்த்து பார்த்தாச்சு. நம்மளுக்கு சைக்கிளிங் கூட. ஸோ நம்மளுக்கு வந்து மொத்தமாக வந்து டைம் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours ஆயிடுச்சுங்க. நம்ம காயாக்கும் போனதுனால 2 hours ஆச்சு. நம்மளை பொறுமையாக தான் நிற்க வச்சு கூப்பிட்டு வந்தாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இடம் ஒரு மஸ்ட் ட்ரை ஸ்பாட்டுன்னு பண்ணி. இன்னொரு விஷயம், நான் இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து எங்க சேனல் நேம் நீங்க சொன்னீங்கன்னா 20% டிஸ்கவுண்ட். ஆமாங்க. ஸோ பெர் பர்சனுக்கு வந்து இங்கே 500 சார்ஜ் பண்ணுவாங்க. இதே நம்ம சேனல் நேம் நீங்க சொன்னீங்க அப்படின்னா, நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்ணிருக்க வீடியோ காட்டினாலோ இல்லை நம்ம சேனல் நேம் சொன்னாலோ உங்களுக்கு 100 rupees ஆஃபர் பண்ணுவாங்க. நீங்க வந்து எந்த டைம்ல வந்தாலும், லைக் ஹை டிமாண்ட்ல வந்தாலும் சரி, காலியா இருக்கும் போது வந்தாலும் சரி, இந்த ஆஃபர் இருக்கும். இன்னொன்னு நாங்க ஏன் இதை ப்ரிஃபர் பண்றோம்னா, பக்கா ப்ரொஃபஷனல் அண்ட் சேஃப்டி செம்ம கேரண்டி கொடுக்குறாங்க. ஏன்னா கண்டிப்பா ஃபேமிலியோட வரலாம். நிறைய இங்க இருக்கு, பட் வந்து எல்லா இடமும் வந்து சில இடத்துல வந்துட்டு ப்ராப்பரா அந்த போட்டிங் இந்த ஸ்டேஷனே இல்லை. ஸோ இங்கே கொஞ்சம் ப்ராப்பராக எல்லாமே வெளில நீட் அண்ட் க்ளீனாக பண்ணுறாங்க. சேஃப்டி ஜாக்கெட்ஸ் எல்லாமே புதுசாக தான் இருக்குது. அண்ட் வந்து இங்கே டிரைவர்ஸுமே நல்லா ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்காங்க. ஸோ நல்லா இருக்குங்க. நீங்கள் எங்கேயுமே வந்து உங்களை ஹரிபரி பண்ணாமல் உடனே வாங்கன்னு சொல்லாமல் வெயிட் பண்ணி காட்டி கூப்பிட்டு வராங்க. சரி,
அதுக்கப்புறம் ஸோ இந்த வீடியோ எல்லாம் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நாங்கள் சொன்ன மாதிரி பேரை சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் கண்டென்ட்டில் நம்ம மீட் பண்ணோம். அன்டில் தட் அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எதிர் வீட்டு பக்கத்து வீட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. அன்டில் தட் see you in the நெக்ஸ்ட் வீடியோ.